19ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 729 எப்படி வந்ததுன்னு முதல்ல பார்த்துடலாம். ஏன்னா இதே மாதிரி மெத்தட் வரும்போது அடுத்த தடவை உங்களுக்கு அது யூஸ் ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 138, 578 பார்த்துக்குங்க. இந்த 775, 135 இதில் சி போர்டில் வந்து நம்பர் வந்து நிறுத்தியிருக்காங்க. இங்கே 5க்கு 5 நிறுத்தியிருக்காங்க, இங்கே 8க்கு 8 நிறுத்தியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே 9க்கு 9. ஓகேவா? இப்போ பாருங்கள் இந்த 13 138க்கு ஒரு நம்பர் கூட்டி பார்த்தா 139. இங்கே பாருங்கள் இந்த 13க்கு சி போர்டில் 5க்கு ஒரு நம்பர் குறைச்சா 4, அதுக்கு ஆப்போசிட்டு 9. இல்லைன்னா நமக்கு வந்து 135க்கு 139. இப்போ அதுக்கு மேலே இருக்கிற 5 வந்து இங்கே எப்படி நின்ன மாதிரி இங்கே 8 நிறுத்தின மாதிரி இங்கே 9ன்ற நம்பர் நிறுத்தணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 13க்கு மேலே இருக்கிற இந்த 779 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மெத்தடை பார்த்துங்க. பிசி 38க்கு 39, 78க்கு 79, இந்த 779ன்றது இங்கே டைரெக்டாக வந்திருக்கணும். ஆனால் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ட்விஸ்ட் வச்சு அந்த 7ன்ற நம்பருக்கு 2ன்ற நம்பர் ஆப்போசிட் வச்சு 729 அப்படின்னு கேம் கரெக்டாக முடிஞ்சிருக்கு. கரெக்டாக பாருங்கள். இந்த 138 இங்கே 135, இது கீழே 578, இதுக்கு மேலே 775. இது ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணி ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி இங்கே 729ன்னு வந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த தடவை வந்து கெஸ்ஸிங் எடுக்கும்போது யூஸ் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். அது பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 69, இங்கே 99, இங்கே 39. இது பாருங்கள் இந்த மாதிரி 69, 99, 39 வந்து ஒரு நாள் விட்டு டபுள்ஸ் வந்திருக்கு கேமில். 22, இங்கே 99. இப்போ மறுபடியுமே வந்து ஏதாவது ஒரு டபுள்ஸ் வரலாம். அது பார்த்துங்க. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 79 இங்கே ஒன்று 79 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 79க்கு 78 அப்படின்னு இருக்குங்க. அதாவது இந்த 78க்கு ஃபுல் ஆப்போசிட் போட்டு பாருங்கள். 32ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ திரும்ப வந்து அந்த 79க்கு இங்கே 29 அப்படின்னு தான் வந்திருக்கு. ஓகேவா? இப்போ ஒருவேளை அது கீழே இருக்கிற இந்த 262ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி கேமு ஒரு வேளை வரலாம். ஓகேவா? அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 79, இங்கே 78க்கு ரெண்டுமே ஆப்போசிட்டு. அது கீழே பார்த்தீங்கன்னா 89ன்னு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 26 அப்படின்னு இருக்குது. அப்போ 26, 48 அப்படி வச்சிங்கன்னா அந்த கேப்பில் இருக்கிற நம்பரு ஏதாவது இங்கே வருமானு பாருங்கள். 2, 4, 6, 8, 8, 2, 6 அந்த மாதிரி திரும்பவே வந்து இந்த 6, 2, 6ல் ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட்டு இங்கே உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பார்த்துக்குங்க. சரி, இங்கே பாருங்கள். இங்கே ஏசியில் இருக்கிற 13 நமக்கு இங்கே ஏபியில் 13ன்னு வந்திருக்கு. அடுத்து இங்கே ஏசியில் இருக்கிற 29 நமக்கு பிசியில் 29ன்னு வந்திருக்கு. இப்போ இங்கே ஏசியில் இருக்கிற 54, இந்த 524ன்ற நம்பரு பிசியில் 54 அப்படின்னு வரலாம். அப்படி வரும்போது 254 அப்படின்னுமே வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த 542 வந்து பாக்ஸ் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. எப்படி நீங்கள் பாருங்கள். இந்த 729க்கு லாஸ்ட்டாக இதுக்கு அப்புறமும் ஒரு 729 கேமில் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா 331 அப்படின்ற ரிசல்ட் இருக்கும். மார்க் பண்ணல. சரி, அது செக் பண்ணிக்கங்க. பாருங்கள். இப்போ இந்த 729 கீழே 452. இங்கே கூட பாருங்கள் அதே மாதிரி தான் நமக்கு 452 பாக்ஸ் தான் இங்கே 524 அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த 542லேருந்து 2 நம்பரு கேமில் வரத்துக்கான சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே பாருங்கள் இந்த 79ன்ற நம்பருக்கு செக் பண்ணி பாருங்கள். இந்த 79க்கு தான் நமக்கு 29. அது கீழே இருக்கிற 75 அப்படின்ற நம்பரு 25 அப்படின்னு வரணும். அது ஒரு வேளை 52 அப்படின்னு திரும்பலாம். 52ன்னு ஒரு வேளை வரலாம். இங்கே வந்து நமக்கு 29க்கு மேலே இருக்கிற 54 நமக்கு இங்கே பிசியில் 54 அப்படின்னு வரலாம். அப்போ 254 இல்லை 452 அப்படின்னு வரலாம். இங்கே பாருங்கள்
279 அப்படின்னு தான் நமக்கு ரிசல்ட் இங்கே 729. ஓகேவா? இங்கே ஏபியில் இருக்கிற 27 திருப்பி நமக்கு 72ன்னு வச்சா, இல்லைன்னா ஃபுல் ஆப்போசிட் பண்ணுங்கள். இந்த 279 ஃபுல் ஆப்போசிட் பண்ணுங்கள். 274 ஃபுல் ஆப்போசிட் பண்ணிங்கன்னா 2க்கு 7, 7க்கு 2 சி போர்டு 4க்கு 9 அப்படின்னு இது 3 நம்பருமே ஃபுல் ஆப்போசிட் பண்ணிங்கன்னா நமக்கு 274 729ன்னு வரும். அது கீழே இருக்கிற நம்பரில் இந்த 574 அதே மாதிரி ஃபுல் ஆப்போசிட் பண்ணிங்கன்னா 029 அப்படின்னு வரும். ஓகேவா? இந்த 029ல் ஏதாவது ஒரு நம்பர் அப்படியே நிற்கும்னு நினைக்கிறேன். அப்படி இப்போ நிற்கும்போது நமக்கு ஒருவேளை இந்த நம்பரை இந்த 7ன்ற நம்பரை நமக்கு டைரெக்டாக அப்படியே வச்சா 754 அப்படின்னுமே அடிக்கலாம். ஓகேவா? ஏன்னா இங்கே 27 நமக்கு 72ன்னு திருப்பிக்கலாம், இல்லை ஃபுல் ஆப்போசிட்டும் வச்சுக்கலாம். அப்படி வரும்போது இந்த 557 திருப்பி 759ன்னு அடிக்கலாம், இல்லைன்னா 254ன்னு அடிக்கலாம். ஆக எப்படி பார்த்தாலுமே இந்த 524, இந்த 574, ஸோ இந்த 452ன்ற நம்பர்லேருந்து தான் இங்கே 2 நம்பராவது அந்த நம்பருங்களில் 2 நம்பராவது கேமுக்குள்ளே வரும். அதில் வந்து சி போர்டில் திரும்பவுமே 9 அப்படின்னு நம்பர் நிற்குமா, 4ன்ற நம்பர் நிற்குமான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு இதுலேருந்து நம்பர் எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள் 224ன்னு ஒரு நம்பர் இருக்குது. இந்த 224 அதே மாதிரி ஏசி ஆப்போசிட் பண்ணிங்கன்னா 79ன்னு வரும். அதுக்கு மேலே பாருங்கள் அப்படியே 74ன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்போசிட் பண்ணால் 29ன்னு வரும். அப்படி 29ன்னு வரும்போது இந்த இடத்துல நமக்கு 259 அப்படின்னுமே வரலாம், 259ன்னு கூட வரலாம், இல்லை 254 அப்படின்னு வரலாம். ஸோ அதிகபட்சம் நமக்கு இந்த 574, இந்த 524 இது 2 நம்பரில் தான் நமக்கு ரிசல்ட் வரதுக்கான சான்ஸு நிறையா இருக்குது. பாருங்கள் 254, 759 அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் எது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள்.